subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. தமிழாழ்வும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாழ்வும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. என்னைச் சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி எனையாழ்பவா. என்னைச் சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி எனையாழ்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனல் வழியாக இன்றைய நாள் காலை திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளானது அன்னை கன்னிமரியாளுக்கு உரிய நாள். சனிக்கிழமை நாம் அன்னை கன்னிமரியாள் எப்படி இந்த உலகிலே கடவுளுடைய பிள்ளையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவியாகவும் வாழ்ந்தாரோ அதை போல நாமும் வாழுவதற்கு அழைக்கப்படுகிறோம். என் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கடவுளுக்கு உதவுகிற ஒரு நபராக நம்மால் இருக்க முடியும் என்ற நம்பிக்கையை இந்த நற்செய்தி வாசகம் கொடுக்கிறது. இன்றைய நாளிலே திருச்சபையானது 2 புனிதர்களை நினைவு கூறுகிறது. புனிதர்கள் சிறில் மடத்துறவி மெத்தடியஸ் ஆயர், இவர்களை நினைவு கூறுகிறது. ஆக இப்படிப்பட்ட அந்த முக்கியமான நாளிலே உலகம் வேறு ஒன்றையும் நினைவு கொண்டு இருக்கிறது. February 14 என்றால் இளம் பிள்ளைகளுக்கு அல்லது பொதுவாக நமக்கு மனதிற்கு வரக்கூடிய ஒரு நாளாக, ஒரு அன்பின் நாளாக இது பார்க்கப்படுகிறது. அதற்கும் ஒரு வரலாறு உண்டு. இப்படி எல்லாம் நிறைந்த இந்த நாளிலே நாம் இறைவனுக்கு நன்றி உணர்வு உடையவர்களாகவும் இறைவனுடைய கருவியாக இந்த உலகிலே நாம் செயல்படுவதற்கும் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவு தூரம் இறைவனுக்கு நாம் நல்லதொரு கருவியாக பயன்படுகிறோம் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை பக்தியுள்ள முறையில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, சகோதரர்களான சிரில், மெத்தடியஸ் என்னும் புனிதர்கள் வழியாக உலகளாவிய மக்கள் ஒளிபெற செய்தீரே. உமது படிப்பினைகளை எங்கள் உள்ளத்தில் உய்த்துணரவும், உண்மையான நம்பிக்கையிலும் அதை சரியாக அறிக்கையிடுவதிலும் ஒன்றுபட்ட மக்களாய் நாங்கள் வாழவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். 1 அரசர்கள் அதிகாரம் 12 வசனங்கள் 26 முதல் 32 வரை. மீண்டும் அதிகாரம் 13 இறை வசனங்கள் 33 மற்றும் 34. அந்நாள்களில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பி சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகபெயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகபெயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் யெரொபெயாம் சொல்லிக் கொண்டான். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெருந்தொல்லை அல்லவா? இஸ்ரேலரே, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்லத் தொடங்கினர். மேலும் அவன் தொழுகை மேட்டு கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான். அதுவுமன்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக 8ஆம் மாதம் 15ஆம் நாள் யெரொபெயாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான். மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 106 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி
சிந்திக்கவில்லை. நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் ஏதும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி சல்மனுதா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் அன்னை கன்னிமரியாளுக்கு உரிய இந்த நாளிலே நாம் அன்னை கன்னிமரியாளைப் போல இந்த உலகில் ஒரு கருவியாக செயல்பட வேண்டும் என்று நான் முன்னுரையில் குறிப்பிட்டேன். நாம் எப்படி ஒரு கருவியாக செயல்படுவது என்பதனை இந்த விவிலிய பின்னணியில் நாம் இன்று பார்க்கலாம்.
விவிலியத்திலே சில எண்கள் உண்டு, முக்கியமான எண்கள். உதாரணத்திற்கு 3 என்கின்ற ஒரு எண். இந்த 3 என்கின்ற ஒரு எண்ணும் ஒரு முழுமையை குறிக்கிறது, மூவொரு கடவுள். 7 என்கின்ற ஒரு எண், 7 என்பதும் ஒரு முழுமையை குறிக்கிறது. அதனால்தான் நாம் 7 அருட்சாதனங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த எண்கள் எல்லாம் முக்கியமான முழுமையை குறிக்கக்கூடிய எண்களாக இருந்தாலும் அந்த எண்கள் இந்த இடத்தில் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அது பயன்படுத்தப்படுகிறது என்பதினாலே அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கேட்கின்றார், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்கிறார். அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், 7 என்று பதில் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு புதுமையை நினைத்திருந்தால் தானாக செய்திருக்கலாம். வெறுமையிலிருந்து ஒன்றை உருவாக்கக்கூடிய கடவுள் வெறுமையிலிருந்தே ஒன்றை உருவாக்கி கொடுத்திருக்கலாம். ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து ஒன்றை உருவாக்கி கொடுத்திருக்கலாம். ஆனால் கடவுள் இந்த இடத்திலே மக்களுடைய பங்களிப்பு என்ன என்பதனை உணர்த்த வேண்டும் என அவர் அங்கு வலியுறுத்துகிறார். எனவே உங்களிடம் என்ன இருக்கிறது என்று முதலில் கேட்கிறார். அவர்களும் பதிலாக 7 என சொல்லுகிறார்கள். 7 என்பது ஒரு முழுமையான எண். அந்த 7 அப்பங்களை கொண்டு எவ்வளவு பேருக்கு அவர் உணவு கொடுக்கிறார் என்று நாம் அதிலே மிக தெளிவாக வாசிக்கிறோம். அவர்கள் வயிறார உண்டார்கள், மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள் என்று மீண்டும் அந்த 7 என்கின்ற எண் வருகிறது. அப்போ நிறைவு, இந்த நிறைவு எப்பொழுது வரும் என்றால், நாம் கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தோம் என்றால் கடவுள் நமக்கு மீண்டும் திருப்பி கொடுக்கின்ற பொழுது பல மடங்கை திருப்பி கொடுக்கிறார். அங்குதான் நிறைவு ஒன்று வருகிறது. நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால், கடவுளிடத்தில் நாம் ஒன்றை கொடுத்தால், நம்மிடம் இருப்பதை கொடுத்தால், கடவுள் நமக்கு அதை திருப்பி கொடுக்கின்ற பொழுது பல மடங்காக திருப்பி கொடுக்கிறார். நிறைவு என்பது கொடுப்பதில் இருக்கிறது என்பதனை இயேசு இன்று நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். கொடுப்பதில் நிறைவு காண சொல்லுகின்றார். பல நேரங்களிலே நாம் அடுத்தவரை பயன்படுத்தி நிறைவு காணுகிறோம். அடுத்தவரை நாம் சூழ்நிலைகளையும் அடுத்தவரையும் பயன்படுத்தி அதிலே மனநிறைவு காணுகிறோம். எனக்கு என்ன கிடைக்கிறது, நான் என்ன அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன், எனக்கு அதில் என்ன பலனாக கிடைக்கிறது, இந்த சூழ்நிலையில் நான் என்ன பலனாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பதல்ல. மாறாக எந்த சூழ்நிலையிலும் நான் என்ன செய்கிறேன், என்னால் என்ன செய்ய முடிகிறது என்பதில் தான் மன நிறைவு இருக்கிறது என்பதனை இந்த நற்செய்தி வாசகத்தில் மிக தெளிவாக ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். அன்புக்குரியவர்களே, அன்னை கன்னிமரியாள் தான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர் எப்படிப்பட்ட ஒரு கருவியாக செயல்பட்டார் என்றால், தொடக்கத்தில் அவர் ஆச்சரியப்படுகிறார், அச்சமுறுகிறார், கலக்கமுறுகிறார். ஆனால் நான் ஆண்டவருடைய அடிமை என சொல்லி தன்னையே முழுமையாக ஒப்படைத்ததால் தான் அவர் இன்று விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக முடிசூட்டியிருக்கிறார். தன்னை கடவுளிடத்திலே முழுமையாக ஒப்படைத்ததால் தான் கடவுள் அவரை நல்லதொரு கருவியாக அவரை பயன்படுத்தி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்னை நாளிலே உலகமானது ஒருவரை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதை வேறு விதமாக மாற்றி சொல்லுகிறார்கள். வலண்டீன் என்கின்றவர் ஒரு கத்தோலிக்க ஒரு குரு. அவர் என்ன செய்திருக்கிறார், 3ஆம் நூற்றாண்டிலே 2ஆம் கிளாடியஸ் அப்படிங்கிற ஒரு அரசன் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான். அந்த ஆணை எப்படி ஆணை என்றால், ஒரு திருமணம் முடிக்காத குருவை போல, ஒரு பாதிரியாரை போல அல்லது ஒரு குருவை போல, அருள் பணியாளரை போல அல்லது ஒரு அருட்சகோதரியை போல இருந்தால் குடும்பத்திற்கான காரியங்களை அவர் அதிகமாக செலவு செய்ய மாட்டார். மாறாக போருக்கான காரியம், நல்லதொரு படை வீரனாக இருப்பார். குடும்ப நலனிலே அக்கறை செலுத்தாது, அல்லது மனைவியின் மீது பிள்ளைகளின் மீது ஒரு காதலோ அல்லது அன்போ செலுத்தாது ஒரு நல்ல படை வீரனாக மட்டுமே இருக்க முடியும் என சொல்லி அவர் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். இளம் ஆண்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று. அது எதற்காக என்றால் அவருடைய படை வலிமையை கூட்டுவதற்காக. ஆனால் இது கடவுள் வகுத்த ஒரு திட்டம் அல்ல. கடவுள் தொடக்கத்திலேயே ஆணும் பெண்ணுமாக படைக்கின்ற கடவுள் குடும்பமாக வாழுகின்ற ஒரு நிலைக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதை உணர்ந்த ஒரு குருவானவர் வலண்டீன் என்பவர் அந்த இடத்திலே அந்த கட்டளைக்கு மாறாக, எதிராக, அந்த ஆணைக்கு அவர் ஒத்துக்கொள்ளாமல் யாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமோ அவர்களுக்கு அவர் அந்த ஆணைக்கு எதிராக போய் திருமணம் செய்து வைக்கிறார். இதுதான் இந்த February 14 என்கிற அந்த வலண்டீன் டேனுடைய ஒரு தொடக்க ஒரு நிலையாக இருக்கிறது. இதை நாம் பல ஆராய்ச்சிக்கு உட்படுத்துவதை விட
கடவுளுடைய அந்த சிந்தனையை, கடவுள் கொடுத்த அந்த கட்டளையை நிறைவேற்றுகிற அந்த குடும்ப வாழ்க்கை இங்கு பாதிக்கப்படுமே என்று ஒரு குரு தான் இந்த அன்பு நிலையை உணர்த்தி காட்டுகிறார். ஒரு அருள்பணியாளர் இந்த அன்பு நிலையை உணர்த்தி காட்டுகிறார். அது ஒரு துணிச்சல், அது ஒரு துணிவு. அந்த சூழ்நிலையில் அவர் ஒரு துணிவான ஒரு செயலை, ஒரு தியாக செயலை எடுத்து வைக்கிறார். பிறகு அதனால் சிறையில் அடைக்கப்படுகிறார். அவர் இறந்து போகிறார். இதையெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கக்கூடும். இதையே நான் இந்த நாளில் கூறுகிறேன் என்றால், இன்று பல சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏதோ ஒரு இளம் ஒரு காதலர்களுக்கு மட்டுமான நாள் என்று அது மாற்றப்படுகிறது. அது அல்ல. 18ஆம் நூற்றாண்டிலேயே அது ஒரு பொதுவான அன்பு பகிரக்கூடிய நாளாக அறிவிக்கப்படுகிறது. அதை போல 19ஆம் நூற்றாண்டில் இது ஒரு பொது விழாவாக கொண்டாடப்படுகிறது. இது ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ளுகிற எல்லாருக்குமான விழாவாக இது கொண்டாடப்படுகிறது. நாம் கடவுள் மீது அன்பு செலுத்தினால் இன்றைய நாள் கடவுள் மீது அன்பு செலுத்துவதை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. நாம் பெற்ற தாய் மீது அன்பு செலுத்துகிறோம் என்றால் நாம் பெற்ற தாய் மீது அன்பு செலுத்துவதை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. நாம் பெற்ற தந்தை மீது அன்பு செலுத்துகிற நாளாக இது கொண்டாடப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது. நாம் நம்மிடமிருந்து பிரிந்து போனவர்களை நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இன்னும் அதிகமாக நாம் யாரை முழுமையாக அன்பு செய்ய நினைக்கிறோமோ அந்த அன்பை கொண்டாடுகிற ஒரு நாளாக இது பார்க்க வேண்டும். மாறாக ஏதோ ஒரு இளம் ஜோடிகளுக்கான ஒரு நாள் என்று பார்க்கப்படுகிற அந்த குறுகிய மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இங்கும் அந்த குரு அருள் பணியாளர் கடவுளுடைய ஒரு கருவியாக செயல்பட்டதால் தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அதை போல நம்முடைய புனிதர்கள் ஒவ்வொருவருமே புனிதர்களும் கடவுளுடைய மிகச்சிறந்த கருவிகளாக பயன்பட்டிருக்கிறார்கள். அப்படி பயன்பட்டதால் தான் அவர்கள் இன்று புனிதர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுகிற ஒரே ஒரு சிந்தனை என்னவென்றால், கடவுளுக்கு நான் எப்படிப்பட்ட கருவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்? அன்பை விதைக்கக்கூடிய கருவியாக இருக்கிறேனா அல்லது பகைமையை வளர்க்கக்கூடிய கருவியாக இருக்கிறேனா? கடவுளுடைய கரத்திலே நான் அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக செயல்படுகிறேனா அல்லது என்னுடைய சுயநலத்திற்காக நான் என்னுடைய சிந்தனைகளையும் சொற்களையும் என்னுடைய உடலையும் என்னுடைய எல்லாவற்றையும் நான் பயன்படுத்துகிறேனா? இந்த ஒரே ஒரு சிந்தனை மட்டும் என்னுடைய மனதில் எடுத்துக்கொள்வோம். கடவுளுக்கு முன்னிலையில் நல்லதொரு கருவியாக, அன்பை பரப்புகிற கருவியாக நம்முடைய எண்ணம், சிந்தனை, நம்முடைய உடல் அத்தனையும் பயன்பட்டால் கடவுள் நிச்சயம் அவருடைய அன்பை நமக்கு நிறைய ஆசீர்வாதமாக கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நாம் வரம் கேட்டு ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பர்களாக இந்த உலகில் வாழ அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். பலனை படைத்திட வந்தேன், திருப்பதத்தில் என ஏற்க வேண்டும். உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன், திருப்பதத்தில் என ஏற்க வேண்டும். அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நீர் ஏற்பீர். ஏழையன் காணிக்கை இறைவாயேற்பாய், நிலைக்கும் உறவாய் நிறைவாய் இணைப்பாய். என் வாழ்வே இனிதாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிறில் மெத்தோடியஸ் என்னும் புனிதர்களின் நினைவை கொண்டாட்டத்தில் மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு பேரன்பால் உமோடு இணைக்கப்பட்ட புதிய மானிடத்தின் அடையாளமாக இவை அமைவனவாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீ. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீ. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மொக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளமை மென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை என்று ஆடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்திர. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவெல்லாம் ஒழிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பே உருவான இறைவா, இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களுக்காக அற்புதமாக படைக்கப்பட்ட நாள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இதோ உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் ஆன்மீக வடிவிலே பெற்றுக்கொண்டோம் என்ற உணர்வோடு ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே இந்த நாள் எங்களுக்கான நாளாக அமையாதா என்று
இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இதோ இந்த நாளிலே பல்வேறு தேவைகளுக்காக தங்களுடைய உள்ளத்தை உம்பால் எழுப்பி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நாள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைந்திட உம்முடைய அளவு கடந்த அன்பினை கொடுப்பீராக. இதோ நாங்கள் உம்மை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது எங்களுக்கு நீர் அதை பல மடங்காக திருப்பி தருகிறீர் என்று நாங்கள் அதை நம்புகிறோம் தகப்பனே. அந்த நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு அதிகப்படுத்த ஆழப்படுத்த எங்களை நீர் ஆசீர்வதி. இது அந்த நாளிலே குறிப்பாக திருமண தடையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற ஆசீர்வதியும் தகப்பனே. திருமணம் நடைபெற்று குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பதியினரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஓடோடி உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இது அந்த நாளிலே எங்களுடைய வருமானத்தை கொஞ்சம் நாங்கள் கூட்டிவிட மாட்டோமா என்று உழைப்பையும் தன்னுடைய மூளை செலவை அதிகமாக செலுத்துகிற உடைய பிள்ளைகள் உழைப்பை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இதோ அந்த வேளையில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நாங்கள் மீண்டும் வீடு திரும்ப மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் குணம் பெற்று வீடு திரும்பிட முடிய ஆசீர்வாதத்தை கொடும் தகப்பனே. இது இந்த நாளிலே பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை அறிந்திருக்கிற நீர் அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இனமாக ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளை முன்பால் எழுப்பி ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் தகப்பனே. பல்வேறு தேவைகளுக்காக உம்மிடம் நன்றி சொல்லி ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. இது அந்த நாளிலே காவிரி கலைத்துறவகம் கேசி ட்ரிச்சி இந்த யூடியூப் சேனல் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கிற இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இதோ எங்களுக்காக இந்த இடத்தை கொடுக்கிற அருங்குடை இயக்குனர் தந்தையும் அருங்குடை ஊழியர்கள் இங்கு வருகிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இது இந்த திருப்பலியில் எங்களுக்காக இசை பாடல் வழியாக இந்த திருப்பலியை மெருகூட்டி கொண்டிருக்கிற ஜெபிக்க உதவுகிற உடைய பிள்ளைகள் 2 சகோதரர்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. காவிரி கலை தொடர்பத்தில் உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த சேனல் வழியாக ஒவ்வொரு நாளும் இணைந்து வருகிற ஜெபிக்கிற இதை தாங்கி பிடிக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிற இந்த ஜெபம் உம்பால் எழுப்பப்படுகிற அந்த ஜெபம் நீர் கேட்கிறீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் இன்னும் எங்களை அதிகமாக ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, எல்லா இனத்தாருக்கும் தந்தையே, எங்களை ஒரே அப்பத்திலும் ஒரே ஆவியிலும் பங்கு பெறச் செய்து நிலையான விருந்துக்கு உரிமையாளர்கள் ஆக்கியுள்ளே. அதனால் சிறில் மெத்தோடியஸ் என்னும் புனிதர்களின் நாளில் உம்முடைய பிள்ளைகளின் திருக்கூட்டம் அதே நம்பிக்கையில் நிலைத்து நின்று நீதியும் அமைதியும் விளங்கும் ஆட்சியை ஒன்றிணைந்து கட்டி எழுப்ப இரக்கத்துடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. புகழ்வாய் மனமே, இசைப்பாய் கானமழை, பணிவாய் புலங்களே மேரி மாதா சந்நிதியில். புகழ்வாய் மனமே, இசைப்பாய்
கனமழை. அவள்தான் உன் அன்னையே, உனக்காய் ஜெபிப்பவளுமே, உன் ஆத்ம வாஞ்சையுமாய் இருப்பாள் அவள் என்றுமே. ஒரு போதும் மறவாமலே புவி மீது காத்திடுவார். ஒரு போதும் மறவாமலே புவி மீது காத்திடுவாள். புகழ்வாய் மனமே, இசைப்பாய் கானமழை. பணிவாய் புலன்களே, மேரி மாதா சந்நிதியில். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.